உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரசிகர்கள் மெரினாவில் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக ரசிகர்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வரக்கூடிய காட்சிகளை மெரினாவிலிருந்து தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள் இங்கே இருக்கின்றனர், அவர்களிடம் கேட்போம். மேட்ச் எப்படி இருந்தது? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஆக்சுவலா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இங்க. இப்போ கிரவுண்ட்ல பாக்குற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் டிராஃபிஸ் அடிக்கிறதுல வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், இப்போ 2024 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இப்போ ஒரு வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், பேக் டு பேக் அடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாத்துக்குமே. மேட்ச் எப்படி இருந்தது? சமையல மேட்ச் இந்தியா ஜெயிக்கும் எப்பவுமே எதிர்பார்த்தோம். எப்பவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட். அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும். 27ல ரோஹித் சர்மா விராட் கோலியோட இந்தியா ஜெயிக்கும். அதையும் இங்க இதே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்தியா 2007ல 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் துவங்கிய போது மகேந்திர சிங் தோனி இந்த கோப்பையை எடுத்துக் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2024ல எல்லாம் எப்படி ஆடினாங்க? எல்லாரும் செமையா பும்ரா ரொம்ப நல்லா ஆடினாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. கிருத்திகா மேட்ச் ஓவரால் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருக்கு. பேட்டிங் எப்படி பண்ணிருந்தாங்க? பேட்டிங் சஞ்சு சாம்சன் சூப்பரா விளையாண்டாரு. அண்ட் அபிஷேக் செம்ம பேக் டு ஃபார்ம்ன்றது ரொம்ப சந்தோஷமா. ஸ்கோர் 300 வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ரதீஷ் மேட்ச் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுடா. சூப்பரா என்ன இருந்தது. மூமெண்ட் பிடிச்சிருந்தது? பவுலிங் நம்ம பேட்டிங் தான் சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு வரும்னு. நாங்க 300 ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 250 எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் தான். பவுலிங் சூப்பரா இருந்தது. மோனிஷா மேட்ச் எப்படி இருந்தது? ஓவரால் எப்படி போச்சுன்னா? மேட்ச் நல்லா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியா டீம்.